புரியாது. நான் போதிக்கும் போது புரியாது, நீங்கள் பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாளில் வந்தது, உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா? பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும். தன் வீட்டு கூரை எரியாதவரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை. அடுத்த வீடு தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க, மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க. பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க, விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும். எச்சரிச்சுக்கிறீங்கிற உங்களுக்கு புரியுதா? அதனால இப்போ நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும். எனக்கு முன்னாடி பேசியிருக்கான், உலகத்தில் பெரிய பெரிய ஞானி, பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸே சொல்லிட்டு போயிருக்கான், இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத மாற்றப்படுது, வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள்னு இருக்கான். அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான். இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி ஏற, எங்கள் அப்பா நம்மாழ்வார்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கத்தி செத்து போயிட்டான். இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது. நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு. நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கான நாடாக வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் நாடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க?